ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு நியூ சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சிவிக்ஸில் 4th சாப்டர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சாப்டர் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹிஸ்ட்ரியில் 7th சாப்டர் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவியல் இந்தியா ஃப்ரம் சோலாஸ் டு முகல்ஸ். ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு எப்படின்னா மிடிவியல் இந்தியாவில் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எப்படி இருந்தது, அங்கேருந்த சொசைட்டிஸ் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா இந்த லெசன். ஸோ சோலா பீரியடில் ஸ்டார்ட் பண்ணி முகல் கிங்டம் வரைக்கும், முகல் எம்பையர் வரைக்கும், முகல்ஸ் வரைக்கும் அந்த இந்தியா வந்துட்டு எப்படி இருந்தது இப்போ அதுதான் வந்துட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். யூனிட் நம்பர் 7. ஸோ பேஜ் நம்பர் 88 இருக்குது. ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் என்ன? Successive dynasties and the resultant political outcomes from the times of Cholas to the Mughal. ஸோ சோலா பீரியட் வந்துட்டு முகல் பீரியட் வரைக்கும் இருக்கக்கூடிய சக்ஸசிவ் டைனாசிட்டி. ஸோ சோலாஸ்ட்டு என்னென்ன டைனாசிட்டி இருந்தது ஸ்டார்ட் பண்ணி முகலில் வந்துட்டு என்னென்ன டைனாசிட்டி இருந்ததுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ் என்ன, அந்த டைம் அவங்களோட பீரியட் ஆஃப் டைமில் பொலிட்டிக்கல் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இஸ்லாம் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆன் த சோஷியோ கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் த பீப்புள். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இஸ்லாம் ரிலீஜனோட இது என்ன, அவங்களோட ஸ்டேட் எப்படி இருந்தது, அவங்களோட கல்ச்சுரல் லைஃப் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் டியூரிங் சோலா, பாண்டியா அண்ட் விஜயநகரா பீரியட்ஸ் இன் த சவுத். ஸோ சவுத் இந்தியாவில் பார்க்கும்போது சோலா, பாண்டியா அண்ட் விஜயநகரா இந்த 3 பீரியட்லேயும் வந்துட்டு என்னென்ன அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க, என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்துட்டு அங்கே இருந்ததுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த 3 ஃபீல்ட்லேயும் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஸோ அக்ரிகல்ச்சுரல் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். ப்ரோக்ரஸ் இன் மேரிடைம் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் அர்பனைசேஷன். ஸோ இந்த மேரிடைம் ட்ரேட், அந்த காமர்ஸ், அவங்களோட அர்பனைசேஷன் அப்படின்னா என்ன, அதில் என்ன ப்ராக்ரஸ் வந்துட்டு இருந்தது, என்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டடிங் திஸ் லெசன். ஸோ இந்த லெசனை படிக்கிறது மூலிமா நம்ம இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 7 ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவியல் இந்தியா. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். த மிடிவியல் பீரியட் ஃப்ரம் த 7th century AD till the beginning of the Mughal rule in the 16th century. ஸோ மிடிவியல் பீரியட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா 7th centuryயில் ஸ்டார்ட் ஆகி முகல்ஸோட ரூலோட ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மிடிவியல் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 7th century to beginning of 16th century. The Mughal era from the 16th century and 18th century is referred to as the early modern period. ஸோ இந்த முகல் எம்பையரோட பீரியட், அதாவது 16th century 18th century இருக்கக்கூடிய பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இயர்லி மாடர்ன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். The political scenario in all parts of India underwent momentous definite changes which transformed the social and economic fabric and development of the country. ஸோ இவங்களோட பீரியட், அதாவது இந்த முகல்ஸோட பீரியட், இவங்களோட பொலிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் வந்துட்டு ரொம்பவே சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு டெஃபினட்டான சேஞ்ச் ஆச்சு, எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, சோஷியல் ஆகட்டும், எக்கனாமிக் ஆகட்டும், எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ அது மூலயமா நம்மளோட கண்ட்ரியும் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஸோ மேஜராக என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டு நடந்தது. The expansion of Chola Empire from the time of Rajaraja I, which eclipsed the Pandya and Pallava kingdoms, extending north till Orissa. ஸோ இந்த சோலா எம்பையர் இவங்களோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ சோலா எம்பையரோட எக்ஸ்பேன்ஷன் எப்போ, ராஜராஜ சோலா ஃபஸ்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் அப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அவங்களோட எம்பையரை. ஸோ அதனால என்னாச்சுன்னா பாண்டியாஸும் பல்லவா கிங்டம்ஸும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சது. சவுத்தில் ஸ்டார்ட் ஆகி நார்த்தில் வந்துட்டு ஒடிசா பார்ட் வரைக்கும் வந்துட்டு அது எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சது. From the 12th century, the beginning of several centuries of Muslim rule in Delhi, extending throughout North India and spread of Islam to different parts of the country. ஸோ 12th centuryயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முஸ்லீமோட ரூல் வந்துட்டு 12th centuryக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த 12th century வந்துட்டு முஸ்லீமோட கிங்டம்ஸ் வந்துட்டு நார்த் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் வந்துட்டு அவங்களோட இஸ்லாம் அந்த ரிலீஜனையும் வந்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு
சோழா எம்பையர் டைம் ஆஃப் ராஜராஜ சோழா ஒன்னோட டைமில் வந்துட்டு அவங்களோட கிங்டத்தை வந்துட்டு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலிமா பாண்டியா அண்ட் பல்லவா கிங்டம்ஸ் வந்துட்டு சவுத்துலேருந்து நார்த் ஒடிசா வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் ரூல் அப்போ அவங்க வந்துட்டு நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக 12th century முஸ்லீம் ரூல் அப்போ அவங்க நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்களோட கிங்டத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட இஸ்லாம் ரிலீஜியனை வந்துட்டு கண்ட்ரியோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்க. By the end of 13th century, the eclipse of the great empire of Cholas and the consequent rise of many religious kingdoms in South India. ஸோ 13th century எண்டில் வந்துட்டு கிரேட் எம்பையர் சோலா அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய ரிலீஜியஸ் கிங்டம்ஸ் வந்துட்டு சவுத் இந்தியாவில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. திஸ் அல்டிமேட்லி கல்மினேட்டட் இன் த ரைஸ் ஆஃப் விஜயநகர் எம்பையர் which exercised authority overall of South India and came to be considered as the bastion of religious rule in South. ஸோ இந்த பீரியடில் தான் வந்துட்டு விஜயநகர் எம்பையர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று ரைஸ் ஆக ஆரம்பிச்சுது. அவங்க ரைஸ் ஆகி ஓவர் சவுத் இந்தியாவே ரூல் பண்ணுற வரைக்கும் வந்தாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேஸ்டியன் ஆஃப் ரிலீஜியஸ் ரூல் இன் சவுத். ஸோ இந்தியாவோட சவுத் சைடில் ரிலீஜியஸ் ரூலில் வந்துட்டு ஒரு பேஸ்டியன் ஹெட் அப்படின்னு நம்ம இவங்கள சொல்கிறோம். The consolidation of Muslim rule under the Mughals in the north beginning in the 1526 AD with the defeat of Ibrahim Lodi by Babur. ஸோ இந்த முஸ்லீமோட ரூல் வந்துட்டு எப்போ நார்த்தில் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1526 ADயில் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா இப்ராஹிம் லாடி அப்படிங்கிற வந்துட்டு இந்த பாபர் வந்துட்டு டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ அவரோட டிஃபீட்டுக்கு அப்புறம் இந்த முகல் ரூல்ஸ் முஸ்லீமோட ரூலும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. At its height, the Mughal empire stretched from Kabul to Gujarat to Bengal, from Kashmir to South India. ஸோ அவங்களோட ஹைட்டில் அவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க. முகல் எம்பையர் இப்போ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதாவது குஜராத்லேருந்து பெங்கால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி காஷ்மீர்லேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் அவங்களோட கிங்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. The coming of Europeans beginning with the Portuguese who arrived on the west coast of India in 1498. ஸோ 1498ல் யூரோப்பியன்ஸ் வந்துட்டு வராங்க. யார் கூடனா போர்ச்சுகீஸ். ஸோ அவங்க வந்துட்டு வெஸ்ட் கோஸ்ட் இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் சைடில் 1498ல் வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட வந்ததை இது பண்ணி அவங்க அரைவானதை பண்ணி யூரோப்பியன்ஸும் வந்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சோழாவோட எம்பையர் ராஜராஜா டைமில் வந்துட்டு அவங்களோட கிங்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலமா பல்லவான் பாண்டியா கிங்ஸ் வந்துட்டு சவுத்லேருந்து நார்த் ஒடிசா வரைக்கும் அவங்களோட கிங்டத்தை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 12th century ADயில் 12th centuryயில் வந்துட்டு முஸ்லீமோட ரூல் வந்துட்டு இதாகுது. அவங்க வந்துட்டு நார்த் இந்தியா ஃபுல்லாக அவங்களோட கிங்டத்தை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இஸ்லாம் ரிலீஜனை வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா 13th centuryயோட எண்டில் சவுத்தில் வந்துட்டு நிறைய ரிலீஜியஸ் கிங்டம்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுது. ஸோ அதில் ஒன்று அல்டிமேட்டான ஒரு கிங்டம் தான் வந்துட்டு விஜயநகர் எம்பையர். ஸோ அவங்களத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பேஸ்டியன் ஆஃப் ரிலீஜியஸ் ரூல் இன் சவுத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு முஸ்லீம் ரூல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எந்த இயர்னா 1526 ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா வந்துட்டு இப்ராஹிம் லாடி அப்படிங்கிற வந்துட்டு பாபர் வந்துட்டு டிஃபீட் பண்ணுறது மூலமா முஸ்லீம் ரூல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த முஸ்லீம் எம்பையர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு அவங்களோட கிங்டத்தை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. கபூல் குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணி பெங்கால் வரைக்கும், காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணி சவுத் இந்தியா வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு போர்ச்சுகீஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வராங்க வெஸ்ட் கோஸ்ட் சைடில் 1498ல். அவங்கள தொடர்ந்து யூரோப்பியன்ஸும் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஸோ 1000 to 1700. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம் 1000 to 1100 இந்த பீரியடில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நார்த் இந்தியா கொடுத்துருக்காங்க, த அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம். ஸோ இஸ்லாமோட வருகை அப்படின்னு சொல்கிறாங்க. Muslim rule was established in Delhi at the end of the 12th century by Muhammad Ghori. ஸோ முஸ்லீம் ரூல் வந்துட்டு எப்போ வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 12th centuryயோட எண்டில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. யாருனால அப்படின்னா முகமது கோரி அப்படிங்கிற ஒரு கிங்னால.
Arab Muslim merchants had been trading in the ports of the west coast, especially Kerala. ஸோ அரப்ஸ்னால் அரபிக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் மெர்ச்சன்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. எந்த போர்ட்லினா வெஸ்ட் கோஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ட்ஸில், எஸ்பெஷலி கேரளா. ஆஸ் இயர்லி ஆஸ் 9th century. எப்போ பண்ணுறாங்க? 9th centuryயில் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ முஸ்லீம் ரூல் வந்துட்டு நமக்கு 12th centuryயில் தான் வந்தது. ஸோ 9th century வந்துட்டு அரப் முஸ்லீம்ஸ் அரபிக் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. எப்போனா எங்கன்னா கேரளாவில் 9th centuryயில். Similarly, Muslim invaders from West Asia had set up a sultanates in Gujarat and since 8th century. ஸோ சிமிலர்லி முஸ்லீம் இன்வேடர்ஸ், அதாவது வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து வந்த முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்துட்டு சுல்தானேட்ஸ் இஸ் நத்திங் பட் கிங்டம்ஸ். ஸோ குஜராத் அண்ட் சிந்த் இந்த 2 பிளேஸ்லையும் வந்துட்டு கிங்டம்ஸை கொண்டு வராங்க. எப்போனா 8th centuryயில். The impact of Muslim rule was felt during the reign of Alauddin Khalji 1296 to 1316 AD, who sent military campaigns to the south. ஸோ இந்த முஸ்லீம் ரூலோட இம்பேக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா அலாவுதீன் கல்ஜி அப்படிங்கிறோட பீரியடில் வந்து வந்தது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா மிலிட்ரியை வந்துட்டு சவுத் சைடுக்கு வந்துட்டு அனுப்புகிறாரு. The primary objective was to plunder the wealth rather than to expand his territory. ஸோ அவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன இருந்ததுன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய வெல்த்தை வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்க முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அவங்க வந்துட்டு அவங்க கிங்டத்தை அவங்களோட டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சி சவுத்துக்கு வரல, சவுத்தில் இருக்கக்கூடிய வெல்த் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவாக இருந்தது அப்படிங்கிறாங்க. தேவகிரி நியர் அவுரங்காபாத் வாஸ் கேப்சர்ட் பை அலாவுதீன் கல்ஜி. ஸோ தேவகிரிங்கிறது வந்துட்டு ஒரு பிளேஸ் அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்குது. அதை வந்துட்டு இந்த அலாவுதீன் கல்ஜி அப்படிங்கிறவர் வந்துட்டு கேப்சர் பண்ணிடுறாரு. ரீநேம்டு தௌலதாபாத், இட் வாஸ் த செகண்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் ஹிஸ் க்ரோயிங் கிங்டம். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, அந்த தேவகிரிங்கிற அந்த பிளேஸை வந்துட்டு ரீநேம் பண்ணிடுறாங்க தௌலதாபாத் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட செகண்ட் ஸ்ட்ராங் ஹோல்டு பொசிஷன், அவங்களோட க்ரோ ஆகக்கூடிய கிங்டத்துக்கு வந்துட்டு செகண்ட் ஸ்ட்ராங் ஹோல்டு இதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. Alauddin Khalji's slave and commander Malik Kafur was sent on military expeditions further south in the first decade of 1300. ஸோ அலாவுதீன் கல்ஜியோட ஒரு கமாண்டர் தான் வந்துட்டு மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர். அவங்க என்ன பண்ணுறாரு, இந்த அலாவுதீன் கல்ஜி என்ன பண்ணுறாருன்னா அவரையும் அவரோட மிலிட்ரி எங்கே அனுப்புகிறாருன்னா சவுத் சைடுக்கு அனுப்புகிறாரு. எப்போன்னா 1300 AD. The Tughlaq kings who came after Alauddin also sent their armies to the south. அதாவது துக்ளக் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களும் கிங்ஸ் தான், குரூப் ஆஃப் கிங்ஸ் தான். இவங்க வந்துட்டு அலாவுதீன் கல்ஜிக்கு அடுத்த வந்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க ஆர்மிஸை வந்துட்டு சவுத் சைடுக்கு அனுப்புகிறாங்க. As a result, the generally more isolated southern part of the country came into the orbit of the rulers of north. ஸோ அதோட ரிசல்ட்டாக என்ன ஆகுதுன்னா சவுத் சைடில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ், அதாவது ஐசோலேட்டட் சவுத் பார்ட், அதாவது தனியாக இருந்த சவுத் பார்ட்டில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு நார்த், அதாவது இவங்களோட ரூல் கீழே வருது அப்படிங்கிறாங்க. Governors were appointed in various provinces in the Deccan region and a sultan. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராவின்சஸுக்கு வந்துட்டு கவர்னர்ஸை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் சுல்தானேட் வாஸ் ஈவன் எஸ்டாப்ளிஷ்ட். மதுரை ரீஜனில் மதுரையிலையும் வந்துட்டு ஈவன் சுல்தானேட்டை வந்துட்டு அவங்க கொண்டு வராங்க. ஏன்னா சவுத் சைடில் அவங்களோட கிங்டத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையில் வந்துட்டு கொண்டு வராங்க. டியூரிங் த ரெய்ன் ஆஃப் முகமது பின் துக்ளக் தேர் வாஸ் எ ரிவோல்ட் இன் தௌலதாபாத். ஸோ முகமது பின் துக்ளக் அவரோட பீரியடில் வந்துட்டு ஒரு ரிவோல்ட் நடக்குது எங்கன்னா தௌலதாபாத். ஸோ தௌலதாபாத் வந்துட்டு தேவகிரியை தான் வந்துட்டு ரீநேம் பண்ணி தௌலதாபாத் அப்படின்னாங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு ரிவோல்ட் வந்து நடக்குது. அலாவுதீன் பஹமன் ஷா செட் அப் த பாமினி சுல்தானேட் இன் 1347. ஸோ அதோட ரிசல்ட்டாக தான் வந்துட்டு பாமினி கிங்டம் அப்படிங்கிறது ஒன்று ரைஸ் ஆகுது. அதை யார் செட்டப் பண்ணுறாங்கன்னா அலாவுதீன் பஹமன் ஷா அப்படிங்கிற வந்துட்டு செட்டப் பண்ணுறாரு 1347. with his capital in Bidar. ஸோ அவரோட கேபிட்டல்னா பிதர் அப்படிங்கிற கேபிட்டல். The Bahmani kingdom survived for nearly a century and a half, mainly due to the able administration of Muhammad Gawan, a great statesman and loyal minister. ஸோ அவங்களோட இந்த பாமனி கிங்டம் வந்துட்டு எவ்வளோ இயர் வந்துட்டு ரூல் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா half century, நியர்லி சென்ச்சுரி அண்ட் half 1.5 centuries வந்துட்டு அவங்க ரூல் பண்ணுறாங்க. எதனாலனா அவங்களோட ஏபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ்னால. யாருனாலனா அதில் வந்துட்டு ஒரு மினிஸ்டர், ஒரு லாயலான மினிஸ்டர் இருக்கார், அவர் தான் வந்துட்டு முகமது கவன். ஸோ அவரோட ஏபிளான அட்மினிஸ்ட்ரேஷனால் அவங்க வந்துட்டு சென்ச்சுரி அண்ட் ஹாஃபை வந்துட்டு இது பண்ணுறாங்க. After his death,
Many viceroys declared their independence, and by the end of 15th century, 5 sultanates came up in the Deccan: Bijapur, Golconda, Ahmednagar, Berar and Bidar. ஸோ அவரோட டெத்துக்கு அப்புறமா, அதாவது முகமது கவுனோட டெத்துக்கு அப்புறமா நிறையா வைஸ்ராய்ஸ் வந்துட்டு அவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ 15th செஞ்சுரியோட எண்டில் வந்துட்டு 5 சுல்தானேட் வந்து வராங்க. யார் யாருன்னா பிர்ஜாப்பூர், கோல்கொண்டா, அகமத்நகர், பேரார் அண்ட் பிதர்னு சொல்லிட்டு 5 சுல்தானேட் வந்து வராங்க. Bijapur and Golconda were the largest of 3 sultanates. These sultanates and the region entered a phase of considerable economic growth and expansion of trade. ஸோ இந்த 5 சுல்தானேட்லேயும் பிஜாப்பூர் அண்ட் கோல்கொண்டா இந்த ரெண்டும் தான் வந்துட்டு ரொம்ப லார்ஜஸ்ட் சுல்தானேட். ஸோ அவங்க வந்துட்டு என்னென்னா அவங்களோட எக்கனாமிக் க்ரோத்லேயும் அந்த ட்ரேட்லேயும் வந்துட்டு அவங்க ரொம்பவே வெல்லாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. The Deccan Sultanates were conquered by the Aurangzeb in 1660s, and the entire region as far சவுத் as மெட்ராஸ் became the part of முகல் எம்பையர். ஸோ இந்த டெக்கான் சுல்தானேட் அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா இதை வந்துட்டு கான்கர் பண்ணிடுறாரு 1660. அந்த என்டையர் ரீஜன், அதாவது சவுத் as மெட்ராஸ் இருக்கக்கூடிய என்டையர் ரீஜனும் வந்துட்டு முகல் எம்பையரோட பார்ட்டாக வந்துட்டு மாறிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நார்த் இந்தியாவில் த அட்வென்ட் ஆஃப் முகல்ஸ் எப்படி வந்தாங்க, அவனோட கிங்டம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி வந்துட்டு டிக்ளைன் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோழா எம்பையர் இன் சவுத். ஸோ சவுத் சைடில் சோழா எம்பையர். ஸோ அவங்களோட எப்படி இருந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இந்த சாப்டரில் என்னென்ன படிக்க போகிறோன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். 6 பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்னென்ன நடந்துட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது 1000லேருந்து 1700 வரைக்கும் இந்தியா வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்த் இந்தியாவில் எப்படி வந்துட்டு முகல்ஸ் வந்துட்டு உள்ளே வராங்க, எப்படி ரூல் பண்ணாங்க, எப்படி வந்துட்டு கிங்டத்தை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சோழா எம்பையர் சவுத் சைடில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.